விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். மற்றதெல்லாம் நாங்கள் ஆரம்பத்துல சொல்ல வேண்டிய விஷயம் இந்த வாகன இறக்குமதி சம்பந்தமான விடயங்கள். ஐயோ என்னென்ன நிறைய பேர் இப்படிதான் ஐயோன்னு காத்துட்டு இருக்காங்க. இப்படா வாகனம் நீங்க இதை சொல்ற நேரம் எல்லாம் நம்ம உண்மை சில தேடி பிடிச்சி உண்மையான தகவல் தான் சொல்றது. ஆனா என்ன அதுல நம்பகத்தன்மையே இல்லையே. அதுதானே பாருங்க சொல்றாங்க இப்படின்றாங்க அப்படின்றாங்க. இப்ப நேற்று கூட சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்ப நேற்று கூட வாகனத்தை இறக்குமதி செய்ய போறோம் என்று சொல்லல மத்திய வங்கியினுடைய ஆளுநர் இருக்கிறாரு. அவர் நேற்று ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி சொல்றார், அரசாங்கம் வாகனங்களை கட்டங்கட்டமாக இறக்குமதி செய்யற தீர்மானத்தை எடுத்தால் அதை நிர்வகிக்கிறதுக்கு, அதாவது அப்படி இறக்குமதி செய்யற தீர்மானத்தை எடுக்கும் போது டாலர் வெளியில போகும் தானே, ஆகவே அதை நிர்வகிக்கிறதுக்கு மத்திய வங்கியினால் முடியும் அப்படின்னு சொல்லி, அதாவது எங்களால சமாளிக்க முடியும். இதை கொடுக்குற டிப்ஸ் ஊக்கத்தை கொடுக்குற நினைக்கிறேன். அவரும் ஒரு 2-3 வாகனம் எடுக்கிறதுக்கு இருக்கிறார் போல. என்னடா கிட்டடியில அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு பெரிய சாட்சி ஏற்படுத்தியது எங்கட லிஸ்ட்ல இருக்கிறார் போல. அவர் வாகனத்தை எல்லாம் விற்று போட்டு நல்ல விலைக்கு விலை குறைகிற வாகனம் எடுக்கிறது இருக்கிறார் போல. நந்தலால் தானே, நந்தலால் வீரசிங் அவர். பாத்தீங்களா என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் அவர் முதல் ஊர்ல பழக்கம். அப்படியே யாழ்ப்பாணத்துல நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க, வில்லன்கள் இருக்கிறாங்க, ஹீரோ அவங்களுக்கு திரைப்படங்களை நடிப்பதற்கு வாய்ப்பு எடுத்து கொடுக்கலாம். நாங்க இந்தியாவில் இருக்கிற இயக்குநர்களோட பேசி. என்ன திடீர்னு இப்படி ஒரு ஐடியா வந்தது? என்ன திரைப்படங்கள்ல திரைப்பட காட்சியில் இடம்பெற மாதிரி தான் சம்பவங்கள் இடம்பெறுதாங்க. சம்பவங்களை வச்சு சொல்றீங்களா? அதை வச்சு தான் சொல்றேன். சரி சரி. நானும் கூட கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் நீங்க ஜாயல பிரதேசத்துல வெசாக் விடுமுறை நாட்கள்ல தொடர்ச்சியாக 4 நாட்கள் வங்கிகள் இயங்க இல்லை தானே, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் உள்ள ஒருவர் தங்கி இருந்து கொள்ளை அடிச்சிருக்கிறார். பின் வழியால உடைச்சு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாது. 3 நாட்கள் உள்ளே இருந்திருக்கிறார். உள்ளே இருந்து அடகு வைக்கப்பட்ட நகையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொள்ளை அடிச்சிட்டு போயிருக்கிறார். இது அவருடைய முதல் அனுபவம் கிடையாதான். இதுக்கு முன்னமும் கொள்ளை அடிச்சிருக்கிறாராம். இப்ப பிடிபட்டார் அப்படி இப்படி. ஆனா இன்னொரு வேலை செய்தார். என்ன தெரியுமா? 3 நாட்கள் உள்ளே இருந்துட்டு முதல் வேலை என்ன தெரியுமா செய்தார்? முதல்ல அவர் கொள்ளை அடித்தது உள்ள இருக்கிற சிசிடிவியை. சிசிடிவி நிறைய கேமராஸ் கலட்டி இருக்கிறார். அந்த ரெக்கார்டிங் ஆயிருக்கிற அந்த சிப் எல்லாம் எடுத்திருக்கிறார். தேர்ச்சி பெற்றவர். காரெல்லாம் வாங்கியிருக்கிறார் கொள்ளை அடிச்சு. எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டுட்டார். அந்த மாதிரி விசாரணை நடந்திருக்கு ஜாயல பிரதேசத்துல. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில பைக்ல உள்ளுக்கு போயிருக்காங்க வரவேற்பு. அந்த ரிசப்ஷன்ல உள்ளுக்கு பைக்கை விட்டு கல்யாண ரிசப்ஷனா? இந்த ரிசப்ஷன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை. வைத்தியசாலைக்குள்ள உள்ளுக்கு நுழைஞ்சு பைக்ல நண்பர் ஒருத்தர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி அவரை ஏத்தி கொண்டு வந்திருக்காரு போல இருக்கு. சிகிச்சை அளிக்க சொல்லி பைக்கை அப்படியே உள்ளுக்கே விட்டுட்டாரு. அதாவது நீங்க சொல்றீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வரவேற்பறை இருக்குது, எங்களுடைய வரவேற்பறை அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்களே, நாங்கெல்லாம் விசாரணைகளை மேற்கொள்வோம். பைக்லயே போய் நின்று இவருக்கு சிகிச்சை அளிக்கணும்னு சொல்லி ஊழியர் எல்லாம் தாக்கி அதுன்னு சொல்லி ரகளையில ஈடுபட்டிருக்காரு. சிசிடிவி கேமரால வீடியோ அப்படியே பதிவாயிருக்கு. இப்ப நீதிமன்றத்தில் நேற்று கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தின நேரம் எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 11ஆம் தேதி விளக்கமறியல்ல வைக்க சொல்லி இருக்கிறாங்க. கடும் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் பாருங்க. வடமாகாண ஆளுநர் குறிப்பாக வைத்தியசாலை பணிப்பாளர் எல்லாருக்கும் கடிதம் ஒன்று எழுதி போட்டிருக்காங்க. தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படி பாருங்க, இப்படித்தான் வித்தியாசம் விதவிதமா நடக்குது. திருமண வைபவங்கள்ல தான் இந்த மாதிரி சில விளையாட்டுகளை செய்யறதை நாங்க பாத்துருக்கிறோம். இப்ப பார்த்தா நேரடியா வைத்தியசாலைக்குள்ள போய் படங்கள்ல பாக்குற மாதிரி அந்த இந்த படம் பார்த்த மாதிரி என்ன நெஞ்சிருக்கு மாதிரி படத்துல இந்த மாதிரி தான் காதலியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி பதறி பதறி தூக்கி கொண்டு ஓடி போய் என்ன பைக் உள்ள நிக்குது. நான் சிசிடிவி கேமரா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சூப்பர் செம. தினம் வைரலாக பேசப்பட்ட ஒரு செய்தி இது. இப்படி இருக்கும்போது அமெரிக்கா பற்றி பேசினாங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விமான விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. விமானம் குளறுபடிகள் பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே பாருங்க இப்படின்னு சொன்னா நம்மட நாடெல்லாம் அதுதானே. என்ன நடந்தது? விமானங்கள் என்ன பழசா போயிட்டுதா அல்லது என்ன மாதிரி என்ன காரணம் தெரியல. நீண்ட நாட்களாக பராமரிப்பு ஒழுங்கா மேற்கொள்ளப்படாததால தான் இப்படி எல்லாம் ஆகுதோ தெரியல. இப்ப கூட ஒரு விமானத்தை பற்றிய கதையை தான் சொல்ல போறோம். அமெரிக்காவில சர்வதேச விமான நிலையத்துல பாத்தீங்கன்னு சொன்னா புறப்பட இருந்த ஒரு விமானம் திடீரென்று நான் வீடியோவும் பார்த்தனாங்க. ரன்வேல அப்படி ஓடிக்கொண்டிருக்குது. உயரம் எழும்ப வெளிக்கிற டைம்ல அந்த இறக்க இருக்குதானே, டேக் ஆஃப் ஆகுதுக்குள்ளால புகை, கரும் புகை. புறப்பா இன்ஜின் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கான். அதாவது இப்ப ஓடுது ரன்வேல, டேக் ஆஃப் ஆக போகுது, ஆனா புகை வருது. அடுப்புல நாங்க சமைச்சு கொண்டு திடீர்னு புகை வரும், அந்த மாதிரி புகை வருது. எனவே இன்ஜினில் திடீரென்று அந்த கரும்புகை வெளியேறி தீப்படுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 148 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்கள் அப்படியே பத்திரமாக இறக்கி வெளியேற்றப்பட்டான்னு சொல்ல. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எழும்ப முன்னதான் அதுதானே பறக்க முதல் பறந்திருந்தால் பிரச்சனை இருக்கு.